தனுசு ராசி அன்பர்கள், எங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்குமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. நீங்கள் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனியில் சனி உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ரிலீஃப். பெருசாக உங்களுக்கு எடுக்க மாட்டார். நானே உன்னை ஸ்லோ மோஷனில் தான் கெடுக்க போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் சனி இருக்கார். அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுறது அப்படின்றதுனால எந்த விதத்தையும் உன்னை என்னால் கெடுக்க முடியலையேப்பா அப்படின்னு சனி ரொம்ப வருத்தப்படக்கூடிய சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக சனி அர்த்தாஷ்டம சனியா வந்ததுல இருந்தே தனுசு ராசி அன்பர்களுக்கு தீராத மன உளைச்சல் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. நிறைய பேருக்கு வந்து பாருங்க, நான் கடன் வாங்கின இடத்துல என்னை கழுத்தை நெரிக்கிறாங்க, கடனை கொடுன்னு. ஆனால் நான் கடன் கொடுத்த இடத்துல அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே கொஞ்சம் கூட இல்லைங்க. மனசாட்சியே இல்லாமல் நான் எவ்வளோ கெஞ்சும் கடனை கொடுக்க மாட்டேங்க, நாங்கள் தெரியாமல் கொடுத்துட்டேன். உறவு வேற வழி இல்லை, இப்போ பகையாக மாறிட்டாலும் என்னால் வாங்க முடியலே வருமா அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் கேட்க வரவங்களே. ரெண்டாவது வந்து பாருங்கள், உடல் சார்ந்த உபாதைகள்னால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் முடியல அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க. அந்த உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனியாக வந்ததுலேருந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, கடன் பிரச்சனை இருந்துச்சு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, ஆரோக்கிய குறைபாடுகள் அத்தனையும் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்லோ டவுன் ஆக போகுது. அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால எந்த விதத்துலையும் சனி இது அத்தனையும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய ப்ளஸ் இல்லைங்களா. சரி, இது குருனோட பார்வை இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள். அதுக்கும் மேலே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மற்றும் 3 அதிபன், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். குடும்பம் குறித்து ஒரு ஆழ்மனதாசை இருக்கணும். என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்னை மதிக்கணும். பொதுவாக தனுசு ஊரே மதிக்கும். அவங்கள சார்ந்தவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாட்கள் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறதுங்க பெருசாக மரியாதை கொடுக்காது. ஐயோ நீ எதுக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற வார்த்தையை தான் வாங்குவாங்க தனுசு. ஆனால் சொல்கிறவங்களுக்கு எந்த விதத்துலையும் வந்து அவங்களுக்கு அருகதை இருக்காது இவங்களை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறது, ரொம்ப புத்திசாலிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்றது உண்மை இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் மட்டும் விதி விலக்கா என்ன, உங்களுக்கு அது நிறையவே நடக்கும் அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதத்துலையும் நம்மளுக்கு தகுதி இல்லாதவங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை மதிக்காமல் இருக்காங்க. நம்மளுக்கு ஆழ்மனசாசை இருக்கும், என் குடும்பத்தில் என்னை மதிக்கணும், எனக்குன்னு செல்வாக்கு இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் என் மேலே பாசமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் உங்கள் குடும்பம் குறித்து இருக்குன்னா இந்த காலகட்டம் அதில் சில ஆசைகள் நிறைவேறும். நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற, நேர்மையான விதத்தில் பெருசாக சம்பாதிக்க முடியலையம்மா, இந்த காலகட்டத்தில் நேர்மையான விதத்துலேயே நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் ஏற்படும். முயற்சி, நான் என்னமோ பயங்கரமாக முயற்சி பண்ணுறேன், எந்த விஷயத்தை எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் ஃபெயிலியர்ஸ் அப்படி நோக்கி போயிட்டே இருக்கேங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல விஷயத்தை 1 முறை 2 முறை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னும் போதே சக்ஸஸ் ஆகுங்க. ஆக உங்களோட முயற்சியை கொடுத்து, உங்களோட அறிவை குறித்து, உங்களோட ட்ராவல்ஸை குறித்து, நான் வெளியே ஊருக்கெலாம் போகணுன்னு நினைக்கிறேன், குட்டி பயணங்கள் போகணுன்னு ஆசைப்படுறேன், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி எத்தனை ஆசைகள் இருக்குது, அதில் பல வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் இல்லைங்களா. இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள். அடுத்து குருனோட பார்வை இருக்காது 1 மாதம், சனி பகவான் மட்டும் வக்ரகதி அடைஞ்சிருப்பார். அப்போ என்ன பண்ணுவார், திருப்பி வேலை செய்கிற இடத்துல லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி லைட்டாக பிரச்சனை கிளம்பும். வீட்டில் திருப்பி லைட்டாக நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங், நம்மளோட மகிழ்ச்சி குறையிற மாதிரி ஃபீலிங், நம்மளோட கை காசு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளோ இருந்துச்சு, திடீர்னு லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி அந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வருமானத்தினோட கிராஃப் அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆரோக்கியத்தில் லைட்டாக ஒரு பிரச்சனை திரும்பி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. இதெல்லாமே இருக்குங்க. 1 மாதம்தான், பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுவும் கடந்து போகும். நீங்கள் பாட்டுன்னு உழைக்கிறீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.